நாம் எழுந்து நின்று தேவனை துதிப்பதற்கு முன்பாக எதற்காக கடந்த வருஷத்தை நாம் நினைக்கணும்? அதுல என்ன அர்த்தம் இருக்கு? என்ன ஞானம் இருக்க முடியும்? ஏன் நன்றி சொல்லணும்? டிவியை ஆன் பண்ணீங்கன்னு சொன்னா குட் பை 2011 அப்படின்னு உலகமே நன்றி சொல்லுது. சபையிலையும் கடந்த வருஷத்துக்கு ஒரு துதி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்க புயல்ல இருந்து எங்களை காப்பாத்துனீங்க, மழையிலிருந்து எங்களை காப்பாத்துனீங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொன்னா, டிவி பார்க்கிற உலக மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க முடியாது. கடந்த வருஷம் பூரா என்னை நோய் இல்லாம காப்பாத்துனீங்க, நான் செத்து போயிடல, உயிரோட இருக்கிறேன், புயல் அடிச்சுட்டு போயிருந்தா நேத்தே செத்து இருப்பேன், இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். இந்த நன்றி எல்லாம் டிவி பார்க்கிறவங்க, தேவனை அறியாத அஞ்ஞானிகள் கூட நன்றி சொல்லுவாங்க. ஆனா நீங்களும் நானும் சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். நாம கடந்த வருஷத்தை எதற்காக நினைக்கணும்? ஞானத்தை படிக்கணும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக லூக்கா 13:2 அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? 2011 நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. ஆனா நாம உயிரோட இருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? செத்தவங்க எல்லாம் பாவிகள், நாமெல்லாம் ரொம்ப யோக்கியமானவர்கள், அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறோம்னு புது வருஷத்தை கொண்டாடுவோமா? எந்த முட்டாள் அப்படி யோசித்தாலும் ஆண்டவருடைய தீர்க்கமான வார்த்தை 3ஆம் வசனம் லூக்கா 13:3 அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டீங்களா? நீங்களும் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும், நானும் எனக்கும் சேர்த்துத்தான். எனக்கு ஆண்டவர் பேசி உணர்த்தின வார்த்தைகளை தான் உங்களுக்கு சபைக்கு நான் உணர்த்த விரும்புகிறேன். ஒரு வருஷம் கடந்து போச்சுன்னு சொன்னா அதை எதற்காக நினைக்கணும்? ஏன் நினைக்கணும்? தேவன் ஒரு வருஷத்தை நமக்கு கொடுத்திருந்தார். இந்த பகுதியை தொடர்ந்து தியானிச்சீங்கன்னு சொன்னா, அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். 6ஆம் வசனம் லூக்கா 13:6 ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஆங்கிலத்தில் அடுத்த வருஷம் இதை வெட்டி போடலாம். இந்த ஒரு வருஷம் தேவன் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவகாசத்தை கொடுத்திருந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, 2011வது வருஷம் தேவன் உனக்கு கொடுத்த அவகாசம். இங்க என்ன வருஷம்? இந்த வருஷமும் இருக்கட்டும். அப்போ 2011 கடந்து போன வருஷத்தை நாம் எப்படி பார்க்கணும்? இப்ப நாம் தியானிக்கிற இயேசுவினுடைய ஞானமுள்ள வார்த்தைகளின்படி
தேவன் எனக்கு கொடுத்த அவகாசம். நான் மனம் திரும்பி குணப்படும்படிக்கு தேவன் எனக்கு வைத்திருந்த தவணை நாட்கள். எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்கு? சரி, இப்ப நாம நன்றி சொல்லுவோம்னா எப்படி நன்றி சொல்லுவோம்? தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, எனக்கு வியாதி வரல, நான் சாகல, பக்கத்து வீடு இடிஞ்சு விழுந்துச்சு, ஆனா என் வீடு இடிஞ்சு விழுகல அப்படின்னு சொல்லியா? அருமையான சகோதரனே, சகோதரியே, போன வருடம் எப்படி முடிந்தது? அல்லது அந்த நாட்களில் தேவன் தவணையாய், இரக்கமாய், அவகாசமாய் கொடுத்த நாட்களை நீ என்ன செய்தாய்? எப்படி கழித்தாய்? ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு குணப்படும்படிக்கு கொடுத்த தவணை, நான் சரியாகும்படிக்கு தேவன் எனக்கு கொடுத்த அவகாசம், அதுல இவ்வளவு பாவங்கள் என்னிடத்தில் இருக்கு, இதையெல்லாம் நான் களைந்து போட்டிருக்கணும், மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பின நாட்களாய் அது இருந்தால், அப்போ நாம், ஆண்டவரே நீர் கொடுத்த அவகாசத்தை, தவணை நாட்களை பயன்படுத்திக் கொண்டேன், மனம் திரும்பினேன், இந்த 2011 எவ்வளவோ பாவங்களை நான் தொலைத்து விட்டேன், உண்மையில் சுமத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லுகிற ஞானம் உள்ளவர்கள் இங்கே உண்டா? அல்லது டிவி முன்னாடி பார்த்து பை பை 2011 வெல்கம் 2012 அப்படின்னு சொல்லி உலக மக்களைப் போல புது வருஷம் கொண்டாடுகிறவர்களா? மலைப்பிரசங்க வார்த்தைகள்ல எரி நரகத்துக்கு ஏதுவான பாவங்கள்னு ஆண்டவர் சொல்றார். அப்படியே வார்த்தையை திருப்புங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். வீணனே மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்படின்னா கோபத்தை ஜெயிக்காமல், கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல், கோபமாய், கோபத்தினால் என் வாயின் வார்த்தைகளை கட்டுப்படுத்தாமல், என் வீட்டிலே உள்ளவர்களை, மனைவியை, பிள்ளைகளை, புருஷனை திட்டி, வேலை ஸ்தலத்திலே நான் கோபத்தை ஜெயிக்காததினாலே என் வாயின் வார்த்தைகளினால் பிறரை புண்படுத்தி திட்டி, அதுக்கு பிறகுதான் பகை, கொலை எல்லாம் வருது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவனை கொலை செய்தாயிற்று அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்டவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். 22ஆம் வசனம் கடைசி பகுதி. அப்படிப்பட்டவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். வருஷம் போய்கிட்டே தான் இருக்கும், வருஷம் முடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், புது வருஷம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா சபையில உட்கார்ந்து இருக்கிற ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு வருஷத்தின் முடிவில் கணக்கு பார்க்கணும். தேவன் கொடுத்த அவகாசம், தவணை நாட்களை நான் எப்படி செலவழித்தேன்? இந்த மலைப்பிரசங்க வார்த்தைகளை எல்லாம் நான் பைபிள்ல வாசிக்கவே இல்லையா? அதே போல 27ஆம் வசனத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும். கண்களின் இச்சையை ஜெயிக்காமல் வருஷம் போய்கிட்டே இருக்கே,
ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு வருஷமா போய்கிட்டே இருக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் வாசித்த வசனத்தின்படி, லூக்கா 13 நான் வாசித்த வசனத்தின்படி, இயேசுனுடைய வார்த்தைகளின்படி அவர் எத்தனை வருஷத்துல கனியை எதிர்பார்த்தார் சொல்லுங்க? 3 வருஷத்துல. அப்ப ரட்சிக்கப்பட்டு 3 வருஷத்துல ஒரு மனுஷன் எரி நரகத்துக்கு ஏதுவான பாவங்களை எல்லாம் ஜெயிச்சிருக்கணுங்கிறது மிக அதிகப்படியா அல்லது நார்மலா? ஹலோ சொல்லுங்க. தேவன் கெடுபடியா இருக்கிறாரா? எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? வருஷம் போய்கிட்டே இருக்கு. போன வருஷம் போயிருச்சு. நான் கோவப்பட்ட நாட்கள் அடடா எண்ணி கூட பார்க்க முடியாது. கடல் மணலை எண்ணிடலாம். ஆனா நான் கோவப்பட்ட எத்தனை தடவை கோவப்பட்டேன். என் பிள்ளைய திட்டினேன், என் புருஷனை திட்டினேன், என் பொண்டாட்டியை திட்டினேன், எதிர் வீட்டுக்காரங்களை திட்டினேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை திட்டினேன். என் வாயின் வார்த்தைகள் எத்தனை வார்த்தை. அதே போல நான் எரிநரகத்துக்கு ஏதுவான பாவங்களை எப்படியெல்லாம் செய்திருக்கிறேன். கண்களினால் என்னுடைய பாவத்தை ஜெயிக்காதது நிமித்தம் நான் நரகத்துக்கு ஏதுவானவனா இருக்கிறேன். ஆனா தேவன் இன்னொரு வருஷத்தையும் கொடுத்திருக்கிறார். புது வருஷத்துக்கும் வந்திருக்கிறோம். நாம் என்ன நமக்கு உணர்வு வரணும்? கடந்த வருஷத்துக்கு எப்படி நன்றி சொல்லுவோம்? மனம் திரும்பாமல் யாருடைய இருதயத்திலிருந்து துதி ஸ்தோத்திரம் வருதோ அவர்களெல்லாம் உணர்வில்லாதவர்கள். அவங்க சபைக்கு வந்து உட்கார்ந்துருக்க தேவையில்லை. பேசாம வீட்டுல டிவி முன்னாடியே உட்கார்ந்துருக்கலாம் புது வருஷத்தை கொண்டாடுறது. நான் சொன்ன மாதிரி நான் உயிரோட இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு வியாதி இல்லாம இருந்தது அல்ல வியாதி வந்ததுல காப்பாத்தினீங்க நன்றி ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு உலக மக்கள் இருக்கிறாங்க. அதை கொண்டாடுறதுக்கு மனம் திரும்பாத பாவிகளா இங்கே உட்கார்ந்திருப்போமானால், ஒரு வருஷம் தேவன் எனக்கு அவகாசம் கடனாய் கொடுத்திருந்தார், தவணையாய் கொடுத்திருந்தார். எத்தனை பயங்கரமான எரிநரகத்துக்கு எதுவான பாவத்தை நான் ஜெயிக்காமல், உணர்வில்லாமல், மனம் திரும்பாமல் கழித்து விட்டேன். ஒரு வருஷம் உருண்டு ஓடி போச்சு. அநீதியான உலக பொருளினால் நண்பர்களை சம்பாதியுங்கள் அப்படின்னார். சகோதரனே சகோதரியே, 2011 வருஷம் அநீதியான உலக பொருளினால் உங்களுக்கு நண்பர்களை சம்பாதித்து கொடுத்திருக்கிறதா அல்லது பகைஞர்களை சம்பாதித்து கொடுத்திருக்கிறதா? யாராவது ஒரு நபரோடு முகம் கொடுத்து பேச முடியாது, பகை, முகத்தை திருப்பிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்கள் மனம் திரும்பாத பாவிகளா இருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு துர்ச்செய்தி நடந்தது நிமித்தம் நீங்கள் நீதிமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆண்டவர் இங்க இருந்தார்னா இப்படிதான் சொல்லுவார். மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், உரம் போடுவோம், கொத்துவோம், களை எடுப்போம், சிக்ஷிப்போம், வியாதியை கொடுப்போம், பண கஷ்டத்தை கொடுப்போம். எதற்காக? மனம் திரும்பணுங்கிறதுக்காக. இந்த மனுஷனுக்கு எத்தனை தடவை சொல்லிக் கொடுத்தாலும் இன்னும் பணத்தினால நட்பை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக பகையவே தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் மனம் திரும்பணும். எவ்வளவோ காரியங்களை கடந்த வருஷத்துல 2011 அனுமதிச்சும் நாம் குணப்படாமல் பணத்தினால பகையத்தான் சம்பாதிச்சுட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் சாவது நல்லது. 2011 மரித்திருந்தால் நலமா இருக்கும். மனம் திரும்பாமல் ஏன் இன்னொரு வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கணும்? தேவன் கொடுத்த கிருபையின் நாட்களை ஏன் விருதாவாய் பெறணும்? ஏன் நமக்கு புது வருஷம் பிறக்கணும்?
பெருமையானவர்களை தேவன் சிதறடிப்பார் எழுதியிருக்கு. தாழ்மை உள்ளவர்களை கூட்டி சேர்ப்பார் எழுதியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, தங்களுடைய பெருமை நிமித்தம் நான் யாருக்கும் கீழ்ப்படிந்திருக்க தேவையில்லை, நாம எல்லாரும் சகோதரர்கள், நம்பர் 1 2 3 நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நானும் நம்பர் 1. பெருமையானவர்கள் இன்றைக்கு இந்த சபையிலே இல்லை, சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். அடுத்த வருஷம் நீ இந்த சபையில உட்கார்ந்து இருப்பையா சகோதரனே சகோதரியே? அல்லது சிதறடிக்கப்பட்டவர்கள் பாவிகள் நாம் நீதிமான்கள் என்று உட்கார்ந்திருக்கிறீர்களா? நான் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேள்ராம்பட்டு சபைக்கு நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். 2013 வருஷத்தை காண மாட்டீர்கள், சபையிலே உட்கார்ந்திருக்க மாட்டீர்கள். பெருமையை குறித்து மனம் திரும்பி இருக்கிறோமா? தேவனே என்னை சிறுமைப்படுத்தினீர். ஆண்டவருடைய வார்த்தை, ஒருவன் இந்த கல்லின் மேல் விழுந்தால் அவன் நொறுங்குவான். உங்களுக்கு தெரியுமா, அஸ்திபாரம் இயேசு, தாழ்மையானவர், தனக்கானதை தேடாதவர் இயேசு. அவர் மேல் விழுகிறவன் நொறுங்கி அவர் மேல் இசைவாய் கட்டி மாளிகையாய் கட்டப்படுவான். சரி, தன்னை தானே தாழ்த்தாதவன் அவனுக்கு என்ன நடக்கும்? இந்த கல் அவன் மேல் விழும். அப்படி விழும் பொழுது அங்கே நொறுங்கி உடைந்து கட்டடமாய் எழும்புகிறதுக்கு பதிலா நீ தூசியாய் போவாய். அதாவது நீயே மனமு வந்து உன்னை தாழ்த்தினால் நீ இயேசுவை போல் மாளிகையாய் கட்டப்படுவாய். தேவன் உன்மேல் விழுந்து உன்னை நொறுக்கினால் நீ தூசியாகி அட்ரஸே இல்லாம ஓடி மறைந்து போவாய். ஆண்டவருடைய தீர்க்கமான வார்த்தைகள். எத்தனை பேர் ஒரு வருஷம் எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, என்னை சிறுமைப்படுத்தினீங்க, என்னை உடைக்க விரும்பினீங்க, ஆனா நான் தப்பிச்சு உடையாம அப்படியே இருக்கிறேன். ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுமா, தேவன் சிறுமைப்படுத்துகிறவரும் எத்தனையோ விதம். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மூலமா தான் தேவன் நம்மை சிக்ஷிக்கிறார். சிக்ஷையினொன்னே வியாதி, மரணம், பக்கவாதம், கேன்சர் அப்படிதான் நினைக்கிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை சிக்ஷிக்கிறார்கள். இயேசு சிக்ஷிக்கப்பட்டார். எபிரேயர் 12 எழுதியிருக்கு. தன்னை சுற்றி இருக்கிற விபரீதமான அந்த விபரீதங்களை, பாவிகள் செய்த, தனக்கு விரோதமாய் நடந்த விபரீதங்களை சகித்த அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் வித்தியாசமாய் நடப்பாங்க. 30 வருஷம் வாழ்ந்த பிறகும் கூட புருஷன் மனைவி விபரீதமாய் ஒருவருக்கொருவர் நடப்பார்கள். தேவன் சிட்சிப்பார். பெற்றெடுத்த பிள்ளை நமக்கு விரோதமாய் எழும்பும். என்னோடு அப்பம் விட்டவன் குதிகாலை தூக்குவான், நடக்கும். தேவன் அப்படியெல்லாம் இயேசுவை சிட்சித்தார். நீங்களும் சிட்சிக்கப்பட்டீர்கள் 2011. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களால் நீங்கள் சிட்சிக்கப்பட்டீர்கள். ஆனா அந்த சிட்சையிலே நாமா மனம் திரும்பி, நாமளா மனம் வந்து நம்மை தாழ்த்தி இயேசுவினிடத்தில் இசைந்து மாளிகையாய் கட்டப்பட்டிருந்தோமானா நல்லது. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், அவர்களை கொண்டு தேவன் சிக்கித்தார். நீ எவ்வளவு பெருமையா இருக்கிறன்னு பார், நீ உடையணும். தடவி கொடுத்து வளர்த்த உன்னுடைய பிள்ளை சீர்கேடாய் நடக்கும். நான் உன்னை சிக்ஷிக்கிறேன். ரைட், தேவன் சிக்ஷித்தார், நம்மை சிறுமைப்படுத்தினார். அப்போ நாம ஆண்டவரே எல்லாம் யோக்கியமாய் காரியங்கள் நேர்த்தியா இருக்கும்போது நான் என் பிள்ளை, என்னுடைய குடும்பம் அப்படின்னு நெஞ்ச நிமித்துறேன். இப்ப தேவன் சிக்ஷிக்க தான் செய்வார். இப்படி எத்தனையோ விஷயத்துல தேவன் நம்மை சுற்றி மனிதர்களை கொண்டு, சூழ்நிலைகளை கொண்டு நம்மை உடைக்க விரும்பினார், அவரை போல் மாற்ற விரும்பினார். ஆனா அதை செய்யலன்னு சொன்னா ஒரு நாள் வரும்.
எப்படி 3 வருஷம் காத்திருந்த பிறகு இது பிரயோஜனம் இல்லப்பா, மண்ணுக்கு பாரமா இருக்கு, வேஸ்ட், புடுங்கி எறி. அருமையான சகோதர சகோதரிகளே, கடந்த வருஷத்தை நினைத்து பார்க்கணும். நான் தேவன் எனக்கு கொடுத்த அவகாச நாட்கள் எவ்வளவு, அந்த நாட்களை எல்லாம் என்ன செய்தேன்? பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நான் இன்னும் செத்து போகல, உயிரோட இருக்கிறேன். இயேசு இன்னும் வரல, உலகம் அழியப்படல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. பேதுரு சொல்றார், ஏய் நீ இன்னும் சாகல, உயிரோட இருக்கிற. காரணம் என்ன தெரியுமா? செத்தவங்க அக்கிரமக்காரர்கள், நீ நீதிமான்ங்கிறதுனால இல்லப்பா. நீ மனம் திரும்பும்படிக்கு நான் இரக்கமாய் தயவாய் உனக்கு 1 வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறேன். உண்மையில் நீடிய பொறுமையாயிருக்கிறேன். இன்னும் 1 வருஷம் என்று நான் உனக்கு அவகாசம் கொடுத்திருப்பேன். 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. புது வருஷத்துக்கு சந்தோஷமா வந்திருக்கிற, நன்றி சொல்றதுக்குன்னு. கடந்த கால வருஷத்தை போலயே தான் இதுவும் போக போகுதா? உங்களுக்கு தெரியுமா? நாம தான் மாறணும். காலம் மாறுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல. சாயங்காலம் 6 மணி ஆனோடனே வெயில் போயிரும், இருட்டு வரும். திரும்ப காலையில் 6 மணிக்கு சூரியன் உதயமாகும். நாட்கள் வந்து போய்கொண்டேதான் இருக்கும். 11, 12, 13 வந்து போய்கொண்டேதான் இருக்கும். சகோதரனே, சகோதரியே, நீ என்னவாகி இருக்கிறாய்? நீ உடைந்து உருவாகி இருக்கிறாயா? மனம் திரும்பி குணப்பட்டு இருக்கிறாயா? தேவன் கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டாயா? அல்லது எரி நரகத்துக்கு எதுவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? 3 வருஷம் ஆனால் போதும் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு. இந்த உலகம் நம்மை பாரப்படுத்திக் கொண்டேதான் இருக்கு. இந்த உலகத்துல ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு பாரம் வந்து கொண்டேதான் இருக்கு. 2 நாள் கரண்ட் இல்ல, வெளியே போக முடியல, நம்மளை பாரப்படுத்தல. இந்த உலகம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மை பாரப்படுத்திக் கொண்டேதான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? உங்கள்கிட்ட பணம் இருக்கும் பொழுது நீங்க ஒரு பாரமும் இல்லாமல் இருப்பீங்கன்னு நினைப்பீங்க. இல்ல, பணம் இல்லாத போது கவலை, பணம் இருக்கிற போது அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற கவலை. வீடு இல்லாத போது வீடு கட்டணுமேங்கிற கவலை, வேலை இல்லாத போது வேலை வேணுமேங்கிற கவலை, பொண்டாட்டி இல்லாத போது பொண்டாட்டி வேணுமே, கல்யாணம் ஆகணுமே, புருஷன் வேணுமேங்கிற கவலை, பிள்ளை இல்லாத போது பிள்ளை வேணுமேங்கிற கவலை. ஆனா பிள்ளையை பெற்ற பிறகு அந்த பிள்ளையை பாதுகாக்கிறது ஒரு கவலை. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாரம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இயேசுவின் சீஷர்களாய் இயேசுவின் மேல் கட்டப்பட்டோமானால் அவரை போல நாம் கவலையற்றவர்களாய் இருக்க முடியும். உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு நான் சொல்றேன் சாட்சி. புயல் அடிக்குது, 3 முறை முழிச்சேன். 12 மணிக்கு ஒரு தடவை, 3 மணிக்கு ஒரு தடவை, 5 மணிக்கு ஒரு தடவை. ஆனா எங்கெங்கயோ டம் டம்னு சத்தம் கேட்குது. மேல கட்டடமே இடிஞ்சுதான் விழுந்திருக்கு, மேல ஏறி பாத்தீங்கன்னா. ஆனாலும் சத்தம் கேட்டுச்சு, தண்ணி குடிச்சேன், ஒண்ணுக்கு போனேன், படுத்தேன். படுத்த உடனே இதே வார்த்தை தான் எனக்கு, ஆண்டவரே
நீர் இருக்கிற வண்ணமாக நான் இந்த பூமியிலே இருக்கிறேன். புயல் அடித்த பொழுது நீர் படவிலே அயர்ந்த நித்திரை பண்ணினீர். நீர் இருக்கிற வண்ணமாக நான் இருக்கிறேன். என்னை சுற்றி புயல் அடித்தாலும், கட்டடை இடிஞ்சு விழுந்தாலும் நீர் இருக்கிற வண்ணமாக நானும் இருக்கிறேன். உம்மை போல் நான் கவலைப்படாமல் தூங்குவேன். தூங்க முடியும், தூங்கிட்டேன். என்னுடைய மனைவி சொல்லுவார், சாட்சி கேட்டு பாருங்க. டிஸ்டர்ப் ஸ்லீப் பட் நாட் ஸ்லீப்லெஸ் நைட். விசுவாசித்தேன், அவர் இருக்கிற வண்ணமாக நானும் இருக்கிறேன். எனக்கு வலது பக்கம் 1000 நடந்தாலும் எனது பக்கம் 1000 வீழ்ந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாக நானும் இருக்கிறேன். இந்த விசுவாசத்திலே கடந்து வந்தோமா 2011? அல்லது பயந்து நடுங்கி உலக மக்களை போல கிடுகிடுன்னு கட்டடம் ஆடுறது போல இருதயமும் நடுங்குச்சா? கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை இயேசு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா 2011? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்கிற கவலை இருக்கும் பொழுது அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற கவலை. இருதயம் பாரம் அடையுது. அவன் பாட்டுக்கு யூதா சுரண்டிக்கிட்டே இருக்கிறான். அவருக்கு தெரியும் பணம் விரயமாயிக்கிட்டே இருக்கு, தப்பு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர் கண்டுக்கிறவே இல்லை. கடைசியில அவருடைய பிரசங்கத்தின்படியே, அவருடைய போதனையின்படியே, அநீதியான உலகப் பொருளால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தையின்படியே நண்பனே என்றுதான் அழைத்தார் யூதாசை. அல்லேலூயா. அவர் இருக்கிற வளமாக, அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். எனக்கு எத்தனை லட்சம் நஷ்டமானாலும் அந்த நஷ்டத்தை கொண்டு வந்த மனுஷனை நான் பகைக்காமல் நண்பனாய் வைக்க முடியும். ஆமென். 2011 அப்படி கடந்து போயிருக்கா? அல்லது அவகாசங்கள்? எனக்கு உற்சாகமா இருக்கு. ஒரு சிலர் நீங்கள் போன வருடம் சொன்ன சாட்சியின்படி நீங்கள் மனம் திரும்பி குணப்பட்டிருக்கிறீர்கள். நான் உற்சாகமா இருக்கிறேன். உங்களை குற்றப்படுத்தல, விரல் நீட்டி உங்களை காயப்படுத்தல, என் கையில கல் இல்ல உங்களை குற்றப்படுத்தும்படி. உங்களை உணர்த்ததான் நிற்கிறேன். நான் உடைந்து உருவாகி இருக்கிறேன், நீங்களும் உடைந்து உருவாகி இருக்கிறீர்கள். போன வருஷம் நீங்கள் நான் மனம் திரும்புவேன், குணப்படுவேன், இந்த வருடத்தை பயன்படுத்திக் கொள்வேன் என்ற தீர்மானத்தின்படி உங்களுடைய பாவங்கள் எத்தனையோ போயிருக்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய ஆயுசு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குமோ, தேவன் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். போன வருஷத்தை நாம் நினைத்து அஞ்ஞானிகளைப் போல நாம் அவைகள் நன்றாயிருந்தது என்று சொல்லக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? அப்படி வார்த்தை எழுதியிருக்கு தெரியுமா? கடந்த காலத்தை பார்த்து நன்றாய் இருந்ததுன்னு சொல்லாத, அது ஞானம் இல்லைன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு தெரியுமா? பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாஸ்தவம் விடுங்க. பிரசங்கி 7:10. கடந்து போன வருஷத்துக்காக நல்லாதான் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, 13-14 வாசிங்க, அதே அதிகாரம். ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே,
கடந்த காலம் நடந்த பிறகுதான் இப்படி இருந்துச்சுன்னு நம்ம சொல்றோம். அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாத, இனி எப்படி இருக்குமோ அப்படின்னு பதஷ்டப்படாத, இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லாத, முன்ன இருந்தது போல இப்ப இல்லையே அப்படின்னு சொல்லாத. அது ஞானம் அல்ல. ஞானம் எது? ஒன்னே ஒண்ணுதான். அது இன்றைக்கு தேவன் எனக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார். நான் மனம் திரும்பும்படிக்கு தேவன் என்மேல் பொறுமையாயிருக்கிறார். ஆண்டவரே, நான் சாகாமல் இருப்பது நல்லது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. கடந்த நாட்கள் என்னை தாங்கினது, நீ பொறுமையாயிருந்தீர். ஒருவேளை நான் தவறவிட்ட குணப்படாத இருதயத்தின்படி நான் அவரை துக்கப்படுத்தி என் அவகாசத்தை நான் தவற விட்டிருந்தேன்னா, இப்போ மனம் திரும்பி பரலோகத்தை சந்தோஷப்படுத்துவோம். அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். போன வருஷத்துல எத்தனையோ தருணம் கொடுத்தும் நான் மனம் திரும்பாமல் பாவியா இருந்தேன், இப்பொழுது மனம் திரும்புகிறேன் அந்த பாவங்களை குறித்துன்னு சொல்லி, இப்பொழுது மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நாம் தேவனுடைய தயவை, நீடிய பொறுமையை அசட்டை செய்திருப்போமானால் கோபாக்கனையை குவித்திருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய நிர்பந்தம், துர்பாக்கியம். எத்தனையோ அவகாசங்கள், அவருடைய தயவுள்ள நாட்கள், ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிதான கிருபை இரக்கங்களினால் நீர் தாங்கினீர் போன வருடத்தை. அது வந்த வண்ணமாகவே போய்விட்டது. இப்பொழுதும் நான் மனம் திரும்புகிறேன். நான் குணப்படாத நாட்களை எண்ணி துக்கப்படுகிறேன், நன்றி சொல்லுகிறேன் என்று நன்றி சொல்வோமா? ஏவப்பட்டவர்கள் சுருக்கும் சுருக்கும். ஏதாவது ஒரு பண்டிகை வரணும், கேளிக்கை, வேட்டி வெடி, நல்ல சாப்பாடு, புது உடுப்பு, இது மாம்சம் விரும்புகிற ஒன்று. ரட்சிக்கப்பட்டு நித்தியத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற சபையிலே உள்ள நீங்களும் நானும் ஒரு வருஷத்தை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி நாம் அணுகணும், how to approach the coming year, வரப்போகிற வருஷத்தை நாம் எப்படி எதிர்கொள்வோம், what should be our attitude, நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும் புது வருஷத்துக்கு. தேவன் என்னை உற்சாகப்படுத்தி என்னை சேர்த்தின வார்த்தைகளை சொல்லிதான் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியுமா, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். எங்க எழுதியிருக்கு? யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 17ஆம் வசனத்துல, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம்.
இந்த 17ஆம் வசனத்தை பாருங்க. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நாம ஒரு நாளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அது எந்த நாள்? சத்தமா சொல்லுங்க. நியாயத்தீர்ப்பு நாள். நியாயத்தீர்ப்பு நாளை நோக்கித்தான் நாம போய் கொண்டிருக்கிறோம். உலக மக்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி ஒரு பண்டிகை நாள் வந்துருச்சு, தீபாவளி வந்துருச்சு, கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, புது வருஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த லக்கு இல்லாம ஏதோ சந்தோஷமா இருக்கிற நாள். நேத்து புயல் அடிச்சிருந்தா என்னையா, இன்னைக்கு நல்ல நாள், இருக்கிறத வச்சு கொண்டாடு. அப்படித்தான் உலகம் போய் கொண்டிருக்கு. ஆனா நாம தேவனை அறிந்திருக்கிறவர்கள் நாம் ஒரு நாளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு டெஸ்டினேஷன், ஒரு முடிவு. நியாய தீர்ப்பு நாள் நம்மை நியாயம் தீர்க்கிற ஒருவருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நாள். உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒருவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த உலகத்துல யோசித்து பாருங்க, நம்மை சுத்தி இருக்கிற இந்த உலகமே நம்மள நல்லவன் சொன்னாலும் நாம் நல்லவர்கள் ஆகிவிட முடியுமா? சொல்லுங்க. உலகமே நம்மை போற்றுது, நல்லவன் சொல்லுது, நீங்கள் நல்லவனாக முடியுமா? இல்ல. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே உங்களை உண்டாக்கின நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒருவர் உங்களை நல்லவன் சொன்னா போதும். உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் உங்களை அக்கிரமக்காரன் அப்படின்னு சொன்னாலும் அது ஒண்ணும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இயேசு இந்த உலகத்தில் அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பிதாவினுடைய அன்பிலே வாழ்ந்தார். பிதா என்னை நேசிக்கிறார் என்பதிலே நிச்சயமுடையவராயிருந்தார். அவர் ஒருவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற மனப்பான்மையோடு, ஆட்டிடியூட்டோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்ததுனால என்னாச்சு, ஒரு நாள் வந்தது, அந்த நாள்ல he was declared righteous, நீதிமான். இவர் ஒரு பாவமும் செய்யாததினாலே இவர் சாவுக்கு பாத்திரர் அல்ல, இவர் உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரர். இவர் அழியாமையை சுதந்திரித்துக் கொண்டவர், இவர் நித்தியத்துக்குரியவர் என்று அவரை உயிர்ப்பித்து பிதாவின் வலது பாசத்திலே உட்கார வைத்து விட்டார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் பூரணப்பட்டார்னு வாசிக்கிறோம். ஞானத்தில் வளர்ந்தார், பூரணம் அடைந்தார்னு வாசிக்கிறோம். he grew in stature, அவர் வளர்ந்தார். எதை நோக்கி வளர்ந்தார், அவர் எதிலே வளர்ந்தார்? இங்க என்ன எழுதியிருக்கு? எது பூரணப்படுகிறதுன்னு எழுதியிருக்கு. வார்த்தையை வாசிக்கிறீங்களா இல்லையா? எதுல பூரணப்படுகிறோம் எழுதியிருக்கு? இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் அன்பிலே பூரணப்பட்டார். பூரணமாய் அவர் பிதாவின் அன்பிலே நிச்சயமுடையவராய், அவருடைய அன்பிலே செழித்து வளர்ந்து பூரணமடைந்து கடைசியில அவர் தேவகுமாரன் என்கிற அந்த வலது பார்சத்திலே அமர்ந்து விட்டார். இப்ப நீங்களும் நானும் இந்த பூமியில அவர் இருக்கிற வண்ணமாக, என்ன வாஸ்தவம், அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்படின்னா நாம எதுக்காக இந்த பூமியில இருக்கிறோம்? அன்பிலே பூரணப்படும்படிக்கு. ஒவ்வொரு நாளும் நாம் அன்பிலே பூரணப்பட்டுக் கொண்டே இருந்தோமானால், அப்படின்னா பிதா இயேசுவை எப்படி நேசித்தாரோ நடத்தினாரோ
அதே போல்தான் என்னையும் நேசிக்கிறார், நடத்துகிறார். ஆமென். அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன உதாரணத்தின்படி நம்மளை சுற்றி எவ்வளவு புயல் அடித்துக் கொண்டிருந்தாலும், ஆபத்துக்கள் சூழ்ந்திருந்தாலும், பிதா இயேசுவை எப்படி நேசித்தாரோ அதே போல என்னையும் நேசிக்கிறார். இயேசு இந்த பூமியிலே எப்படி அன்பிலே பூரணப்பட்டாரோ அதே போல நானும் பூரணமாய் தேவனுடைய அன்பை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அல்லது பற்றிக் கொள்ளுகிறேன். என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நான் இதை அனுபவிக்கிறேன், அல்லது நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு சொல்றேன். என்னுடைய சரீரத்தில் சோர்வு உண்டாகுது, என்னுடைய ஆத்மாவுல சோர்வு உண்டாகுது, என்னுடைய ஆவியில சோர்வு உண்டாகுது. ஆவி, ஆத்மா, சரீரம் மூணும் இந்த பூமியில இருக்கிறதுனால சொர்ன்னு அப்படியே சோர்வு உண்டாகுது. அப்பெல்லாம் நான் என்ன செய்யறேன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை, என்னிலே நிலைத்திருக்கிறவன், என் வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் என்னாலே பிழைப்பான். ஆண்டவரே, எனக்கு சோர்வா இருக்கு, என்னுடைய ஆத்மா தொய்ந்து போகுது, என் ஆவியில உற்சாகம் இல்லை. காலையில் 5 மணிக்கு இருக்கிற உற்சாகம் 10 மணிக்கு இல்ல, 5 மணி நேரத்துல போச்சு, பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. உங்களுக்கும் அப்படித்தானே இருக்கு? அப்ப எல்லாம் இதை நாம் விசுவாசிக்கணும். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அப்படின்னா, பிதா எவ்வளவு நேசித்தாரோ அந்த நேசம் முழுவதும் குமாரனில் இருந்தது. இப்ப நானும் குமாரனை தொட்டு விட்டால், பாக்குறீங்க எவ்வளவோ மின் சாதனங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, விசிறிகள் சுத்தி கொண்டிருக்கு, லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? there is a live wire and there is a wire which touches the live wire. அவ்வளவுதான். இதுக்குள்ள இருக்கிற வயர்கள் எல்லாம் அந்த பவரை அப்படியே தொடுது. தொட்ட உடனே அந்த வயர் வழியா வெளிச்சம் கிடைக்குது, காற்று வருது, எல்லாம் நடக்குது. அதே போல அவர் இருக்கிற பிரகாரமாக நானும் இந்த பூமியில இருக்கிறேன். நான் அவர் பிதாவை தொட்ட உடனே என் கிருபை உனக்கு போதும் என்கிறபடி அவர் வாழ்ந்த வாழ்க்கை இப்போ நான் வயரை தொட்டிருக்கிறதுனால, பிதாவின் நேசம், இயேசுவில் இருந்த நேசம் என்னிலும் பாய்ந்து அவருடைய கிருபை எனக்கு போதும். ஆமென். எந்த சூழ்நிலைக்கும் போதும். அடுத்த வசனம் பாருங்க, 18ஆம் வசனம், 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. உங்களுக்கு தெரியுமா, இந்த பயம்ங்கிறது நீங்க அதாவது மேலோட்டமா ஏதோ ஒரு புயலுக்கு பயம், சாவுக்கு பயம்னு பார்க்க கூடாது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, செக்யூர்ட் இன் காட்ஸ் லவ். அப்படின்னா ஒரு பாதுகாப்பான உணர்வு. மேலோட்டமா பயம் அப்படின்னு பார்க்க கூடாது. நம்மிலே அநேகம் பேர் பிதா எவ்வளவு அன்பாக இருக்கிறார், இயேசுவை எவ்வளவு நேசித்தாரோ அவ்வளவாய் என்னையும் நேசிக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் உடையவர்களாய் நாம் இருந்தோம் சொன்னா, நாம் ஒரு அன்பிலே, தேவனுடைய பாதுகாப்பிலே செக்யூர்டா, மிகவும் பாதுகாப்பாய் நாம் இருப்போம். நம்முடைய பிரச்சனையே நாம் அப்படி இல்லை, பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். இங்க உட்கார்ந்து இருக்கிற அநேகம் பேர் எதிர்காலம் எப்படி இருக்குமோங்கிற பயம். விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, சம்பளம் அதுக்கு தகுந்த மாதிரி கூட மாட்டேங்குது. நாள் முழுக்க வேலை வாங்கிட்டு அதே கூலியைத்தான் கொடுக்கறான். எத்தனையோ பயங்கள், ஒண்ணு மாத்தி ஒண்ணு வியாதி வந்துகிட்டே இருக்கு. ஆமா, வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு வண்டியை 10 வருஷம் கழிச்சுன்னு சொன்னா, 10 வருஷம் ஆயிடுச்சுங்க, இனிமே என்ன மாதிரி ஒண்ணு ஆகிக்கிட்டு தான் இருக்கும், ஓடுற வரைக்கும் தான் ஓடும். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்?
ஆனா நமக்கு பயம் வருது. ஒரு ஜுரம் வந்துருச்சுன்னா பயம், ஒரு வலி வந்துருச்சுன்னா அது என்னவா இருக்குமோ. இப்ப நான் வேலை பார்க்கிற ஆஸ்பத்திரியில ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க சார், நிப்பாங்க வரிசையில். என்னப்பா செய்து? 2 நாளா ஏதோ முதுகுல சுருக்கு சுருக்குன்னு குத்துது. ஏன் 2 நாளா முதுகுல சுருக்கு சுருக்குன்னு குத்துதுன்னா உனக்கு உடம்ப பூரா ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா? ரைட்டு. ஏன் மணிக்கணக்கா லைன்ல நின்று அவங்க ஏன் அப்படி செய்யறாங்க? நீங்களும் நானும் ஏன் அப்படி இருக்கிறோம்? அது மாத்திரம் இல்ல, வியாதி மரணம் அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ இன்செக்யூரிட்டி இருக்கு. பிள்ளைகள், உங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருக்கு. அப்பா அம்மா நம்மளை நிராகரிச்சிருவாங்களோ? யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியா நம்ம கூட இருந்தா பாதுகாப்பா இருக்கிறீங்க. ஆனா கொஞ்சம் முறைச்சிட்டாங்க, கண்டிச்சுட்டாங்கன்னா அப்படியே பயந்து நடுங்குறீங்க. பெற்றோர்கள், நீங்கள் இன்செக்யூர்டா பயப்படுறீங்க. எப்படின்னா, பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க, மாசம் ஒன்னானா சம்பளம் வாங்கினா அப்படியே முழுக்க கவரோட என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவான்ல. உங்க பிள்ளை சம்பாதிச்சு பணத்தை உங்க கையில கொடுக்கறதா உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஆனா அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் ஆணுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகி அவங்க குடும்பத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் கேட்டாலும் காசு கிடைக்காது. அப்போ கொலையே நடுங்குது. நம்முடைய பாதுகாப்பெல்லாம் எங்க இருந்துச்சு? நம்முடைய உறவுகள்ல. என் பிள்ளை, என் மகன், என் மகன், நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள்ல. இயேசு எப்படி இருந்திருப்பார் யோசித்து பாருங்க. அவரும் நம்மை போலதான் சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தில் இருந்தார், இந்த உலகத்தில் இருந்தார். ஆனா அவரோடு கூட இருந்தவர்கள், ஒருவன் அவனை மறுதலித்தான். 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை. ஐயோ, அவரா? இயேசுவா? எனக்கு தெரியவே தெரியாதுங்கன்னு சத்தியம் பண்ண ஆரம்பிச்சான். யாரு? பேதுருன்னு பேரை சொல்லி புண்ணியம் கிடையாது. அவன் யாரு? உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொன்னவன். மனிதர்களுடைய அன்பு, பாதுகாப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? உயிரையே கொடுக்கிறவன் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சான், தெரியாது இயேசுவை, எனக்கு தெரியாதுன்னு. இன்னொருவன் காட்டி கொடுத்தான், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விடுவீர்கள். ஆனா அவருக்கு பாதுகாப்பாய் அரணாய் இருந்தது என்ன? பிதாவினுடைய அன்பு. அல்லேலூயா. இப்போ அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த தேவ அன்புங்கிறது, இந்த பாதுகாப்பு பராமரிப்புங்கிறது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் வார்த்தை எடுங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 'ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம்? ஹலோ, 2012 எதற்காக பிறந்திருக்கு? வார்த்தை வசனத்தின்படி பதில் சொல்லுங்க. நான் பூரணராகும்படிக்கு எனக்கு புது வருஷம் பிறந்திருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், தயவு, அன்பு இயேசுவின் மேல் எவ்வளவு பரிபூர்ணமாய் இருந்ததோ அவ்வளவா என் மேலும் இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, 4ஆம் வசனம். 4, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும்
தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில், முதல்ல இந்த ஓமானத்தை சொல்லிடுவோம், அதுக்கு பிறகு சத்தியம் விளங்கும். இதுவரைக்கும் வாசித்த 6 வசனம் விளங்கலன்னா பரவாயில்ல. எப்படி எனில் 7, எபிரேயர் 6:7, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. உங்களுக்கு தெரியுமா, வேத வார்த்தையில புரட்டே கிடையாது. ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவினால் நிறைந்து சபையை நடத்தின போது அங்க புரட்டலே கிடையாது. வேத வார்த்தையை அப்படியே பேசினார்கள். ஆவியில நிறைஞ்சு அவங்கள்ட்ட அதாவது சந்தேகப்படும்படியான வழியே கிடையாது. அவருடைய கிருபையை ருசிக்கிறீங்களா? மழை உங்க மேல பொழிஞ்சிருக்கா? இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்திருக்கிறீங்க. பரம ஈவு. இவ்வளவையும் குடிச்சு நீங்கள் கனி கொடுக்கணும். எப்படி? தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம். உழுவிற்கு, களை எடுத்திருக்கு, நீர் பாய்ச்சி இருக்கு, இவ்வளவையும் செஞ்சு அது நெல்லோ ஒரு பயிரை சாப்பிடுறதுக்கு உண்டாக்கணும். ஆனா அப்படி இல்லாம அங்க போய் பார்த்தா முழு காடு, அதுல இருந்து ஒன்னையும் பறிச்சு சாப்பிட முடியாது, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நிலம் என்னவாகும்? சொல்லுங்க, என்ன வசனம் வாஸ்தவம்? சுட்டரிப்பதே அதன் முடிவு. இயேசுனுடைய வார்த்தைகள். கிருபையை ருசித்த மனுஷன், பாவ மன்னிப்பை பெற்றவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன், பாவத்தை ஜெயிக்கல, வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே வாழ்ந்தபடியே தான் இருக்கிறான். கோபம் இன்னும் அவனை விட்டு போகல, பாலிய இச்சை அவனை விட்டு போகல, பொருளாசை இன்னும் போகல, பெருமை, அகந்தை, சுயநலம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. முடிவு என்னாகும்? ஹலோ சொல்லுங்க. ரட்சிப்பு இழந்து போறது இல்ல. தேவன் நம்ம நல்லவர், அன்பா இருக்கிறவர். அவர் நரகத்தை தேவ தூதர்களுக்கு தான் உண்டு பண்ணார், பிசாசுக்காக தான் உண்டு பண்ணார், நமக்கு இல்ல அப்படிங்கிற பித்தலாட்டம் எல்லாம் அங்க செல்லுபடியாகாது. மழை பெய்தா இல்லையா? பயிர் முளைக்குதா? பலன் உண்டு. பயிர் இல்லையா? முள்ளா முளைக்குதா? அப்படியே தோண்டி அக்கினியிலே சுட்டு எரிக்கிறதா அதனுடைய முடிவு. வருடங்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும், புது வருஷங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும், சபையிலே உட்கார்ந்து கொண்டேதான் இருப்பீர்கள், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறோம். என்ன செய்கிறீர்கள்? இந்த வருடத்துல, வரப்போகிற வருஷத்துல நாம என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே செய்யாமல் இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த பின்னாடி இருக்கிற சோவருக்கு பின்னாடி ஒரு கருவேல மரமே இருக்கு. அதுக்கு தினம் நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறதுனால குழி தோண்டி நீர் பாய்ச்சி அதை வளர்த்துக்கிட்டு இருக்கனா? அது வாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு, வெட்டி எரிய வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுமே செய்யல, ஆனா முள்ளு அது பாட்டுக்கு வளருது. புது வருஷம் என்னவாக போகுது உங்களை? கரெக்டா இன்னும் அடுத்த வருஷத்துல இதே மாதிரிதான் சபை கூடுதல் நடக்கும். ஒரு வருஷம் முடிஞ்சிடும். அந்த வருஷம் உங்களை என்ன செய்திருக்கும்? இந்த அபாயத்தை நீங்க உணர்றீங்களா? அதாவது தேவனுடைய வார்த்தை, ஆவியானவர், தேவ அன்பு, இவ்வளவும் மழையை குடித்தது போல நான் குடித்துக் கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். அவருடைய நீடிய பொறுமை, தயவு, அது நான் இப்ப என்ன செய்யணும்? களை எடுக்கணும், பண்படுத்தணும், கனி கொடுக்கணுமே.
அப்படின்னு சொல்லி பாதுகாப்பா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தணும். ஐ ஹவ் டு கல்டிவேட். யோசித்து பாருங்க, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது உங்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இந்த பூமியில இந்த உலகம் ஏதாவது ஒன்ன சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அலர்ட்டா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீங்க எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்பாங்க, வேதத்தை நீங்க எப்படி பிரதர் தியானிக்கிறீங்க, ஒழுங்கு முறையா படிக்கிறதுக்கு என்ன வழிமுறை செய்யறீங்க? ஒரே பதில் தான் நான் சொல்லுவேன், பிரதர் நான் என்னென்ன பிரச்சனைகள்ல சோதிக்கப்படுறேனோ, எது எனக்கு பாரமா இருக்கோ கஷ்டமா இருக்கோ அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன சொன்னார், அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்பேன். இதுதான் நான் கடைபிடிக்கிற மெத்தட் ஆஃப் மெடிடேஷன். நீங்களும் வரப்போற வருஷத்துல 2012 அதை செய்வீங்களா? பணத்தினால சோதிக்கப்படுறோம், நஷ்டத்தினால சோதிக்கப்படுறோம், அல்லது பழி வாங்கும்படிக்கு சோதிக்கப்படுறோம். எத்தனையோ விதத்தில் நமக்கு சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது அதை குறித்து இந்த உலகம் என்ன சொல்லுது? மாம்சத்தோட ரத்தத்தோட ஆலோசனை பண்ணக்கூடாது. காலையில் எழும்பினோடனே பொண்டாட்டியும் புருஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு தெரியுமா, காலையில என்னோட பேசுறத நான் விரும்புறதே கிடையாது. யாரும் பேசுகிறதற்கு நான் அனுமதிக்கிறதே கிடையாது. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் எனக்கு ஆலோசனை சொன்னா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நானே என்னோட பேசிக் கொள்றது கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? என் உணர்வுகளின்படி நானும் எழும்பின உடனே என் மூடு எப்படி இருக்கு, என்னுடைய உணர்வு எப்படி இருக்கோ அதைப்படி செய்தேன்னு சொன்னா முக்காவாசி நாள் நான் வேலைக்கே போக முடியாது, போக மாட்டேன். முக்காவாசி நாள் வேதத்தை திறக்கவே மாட்டேன். மூடு இல்ல. வாலிபர்கள் சொல்றீங்க பைபிளை படிக்கிறதுக்கு மூடு இல்ல எப்படின்னு, மண்டி போடுறதுக்கு, ஜெபிக்கிறதற்கு, தேவனோடு பேசுவதற்கு மூடு இல்ல. மாம்சமும் ரத்தமும் விரும்பினத செய்ததுன்னா அப்படிதான் மூடு இல்லாம தான் போகும். அப்புறம் முள்ளு முளைக்கத்தான் செய்யும், வெட்டி அதை சுட்டெரிப்பதான் அதனுடைய முடிவு. ரட்சிக்கப்பட்ட சகோதரனே சகோதரியே, சபையில உட்கார்ந்து இருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்துல நீ செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கலாம், கடமைகள் எவ்வளவோ இருக்கலாம். 5 பிள்ளைகளை பெற்று உருவாக்கி இருக்கிறேன், தகப்பனா இருந்திருக்கிறேன். காலையில் எந்திரிச்சு எவ்வளவோ அவசரங்கள் எனக்கு இருந்திருக்கு, பரவாயில்ல. ஆனா என் காது கேட்கிற காதா இருந்துகிட்டே இருந்திருக்கு. எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறோம்ங்கிறது முக்கியம் கிடையாது, கேட்கிற காது நமக்கு இருக்கா? மாம்சமும் மனசும் விரும்புகிறதை, யோசிக்கிறதை நான் என் மூடின்படி நடக்கிறேனா, அல்லது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிற ஆலோசனையின்படி, புத்தியின்படி நடக்கிறேனா, அல்லது கேட்கிற காது, தேவனே எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, காலையில எந்திரிச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணுதோ அதான் உங்க வாழ்க்கை பிரச்சனை. நேர்மையா நீங்க நடந்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு என்ன சிந்தனை வருதோ, உங்களுடைய என்ன உணர்வு வருதோ அதான் உங்களுடைய பாரம், உங்கள் பிரச்சனை. உடனே நீங்க அதுக்கு இடம் கொடுக்காம அதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு தியானிச்சீங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே வெளிச்சம் பெறுவீங்க. அப்படியே உங்களுடைய சோர்வு, உங்களுடைய பாரம் எல்லாம் அப்படியே புங்குன்னு, அதாவது நீர் பாய்ச்சி களை எடுத்து செழிக்கிற அப்படியே செடியை போல அப்படியே பூத்து மலருவீங்க. அல்லையா? நாம் அதை செய்கிறது இல்லை. நீங்க எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கணும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், அப்படிப்பட்ட வெளிப்படையான எந்த நீதியும் நான் போதிக்க போறது கிடையாது. நான் கடந்து வந்ததையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறதையும் தான் உங்களுக்கு புத்திமதியா சொல்றேன். ஹேவ் a listening ear, கேட்கிற காது உடையவர்களா இருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்களோ மற்றவர்களோ தீர்வு காண வேண்டாம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாதீங்க. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது அவன் சாராளிடத்திலே ஆலோசனை கேட்டிருந்தா இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததியா நாம உட்கார்ந்து இருக்க மாட்டோம், அவன் பேரே இருந்திருக்காது. ஆனால் அவன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாம அதிகாலையிலே எழும்பி தேவன் சொன்னதை செய்வேன்னு சொல்லி
ஈசாக்கை எடுத்துக்கொண்டு போனா உச்சி மலைக்கு 3 நாள் பிரயாணமாய். இதெல்லாம் நமக்கு படிப்பினையா எழுதப்பட்டிருக்கு. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது என்ன செய்தான்? நீயும் நானும் சோதிக்கப்படும் பொழுது என்ன செய்யணும்? நம்முடைய பிரச்சனை, நம்மை அழுத்துகிற காரியம். வாலிபர்களே உட்கார்ந்து இருக்கிறீங்க, எத்தனையோ விதத்துல நீங்க சோதிக்கப்படுறீங்க. நீங்க எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. நீங்க வாழ்ந்த காலத்தில எல்லாம் என் பிள்ளையெல்லாம் சொல்லுவாங்க, நான் ஏதாவது புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா, போயிடுவாரா இன்னும் 30 வருஷத்துக்கு பின்னாடி. நான் படிக்கிற காலத்துல செருப்பு கூட இல்லாம மணல்ல, சுடு மணல்ல குதிச்சு குதிச்சு ஓடி போய் படிச்சேன்னு சொல்லுவார். ஆரம்பிச்சாரா? நீங்க எவ்வளவு இப்ப சோதிக்கப்படுறீங்களோ, எவ்வளவு உங்கள் பிரச்சனையோ அது காரியம் அல்ல. ஆபிரகாமின் தேவன் உங்களுடைய தேவன். இயேசுவை நேசித்த பிதா உங்களையும் நேசிக்கிறார். இயேசு கனி கொடுத்தார். நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? புது வருஷத்துல நாம் சோதிக்கப்படுவோம். தேவனே நம்மை சோதிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். சாத்தான் தான் பொல்லாதவன், அவன் பொல்லாங்கினால் சோதிப்பான். அதை நான் இப்ப வார்த்தையில் எடுத்து காண்பிப்பேன். தேவனே சோதிப்பார். அப்படின்னா உன் இருதயத்துல என்ன இருக்குன்னு காண்பிப்பார். தெரியுமா உங்களுக்கு? அதை எப்படி சொல்றதுன்னா, நான் சொல்ற உதாரணம் எப்படின்னா, வாலிபர்கள்லாம் கவனிக்கிறீங்களா? காலேஜ் படிக்கிற, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க 2 விதமான வாத்தியார்கள். ஒரு வாத்தியாரு முக்கி முக்கி சொல்லிக் கொடுப்பார். முக்கி முக்கி சொல்லிக் கொடுத்து கடையேறணும் அப்படின்னு சொல்லி 40 பேர் இருக்கிறதுல ஒருத்தன் ஃபெயில் ஆனாலும் அது எனக்கு வெக்கம், சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு வெக்கம் அப்படின்னு சொல்லி முக்கி முக்கி சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை பரீட்சைக்கு அனுப்புவாரு. வெளியே வரும்போது வாசல்ல நின்றுகிட்டு இருப்பாரு. பெற்றோர்கள் கூட நின்று இருக்க மாட்டாங்க. பசங்களா எப்படிடா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஆவலா விசாரிச்சு அத்தனை பையலும் பாஸ் பண்றானான்னு பாப்பாரு. இன்னொரு வாத்தியார் இருக்கார். அவர் என்ன செய்வாரு? வந்துட்டாங்க பாரு, அவனும் தலையை பாரு, சென்னியை பாரு, கிருதா வளர்த்துக்கிட்டு மீசையை வச்சுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி வேண்டா வெறுப்பா சொல்லி கொடுத்து, அப்புறம் 40 பேர்ல 20 பேருக்கு மேல ஃபெயிலு. ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு கேட்டாருன்னா, பசங்க சரியில்லை சார், எவன் ஒழுங்கா கீழ்படுகிறான், படிக்க மாட்டேங்கிறாங்க. எந்த வாத்தியாரியா உங்களுக்கு பிடிக்கும்? இல்ல இல்ல, அது கேள்வி இல்ல. 2 விதமான வாத்தியார்கள் இருக்கிறாங்க. 2 பேருமே உங்களுக்கு ஒரு பரீட்சைக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி முக்கி முக்கி சொல்லி கொடுத்த வாத்தியார் உங்களை பரீட்சை எழுதிட்டு வெளியே வந்த உடனே ஆவலா காத்துக்கிட்டு இருந்து எப்படி செஞ்சீங்கன்னு எதிர்பார்க்கிறார். இன்னொரு வாத்தியாரும் ஏனோதானு சொல்லி கொடுத்தவரும் அவர் இருப்பார். இப்ப நீங்க எந்த வாத்தியார ஆவலா தேடுவீங்க? உங்களுக்கு தெரியுமா? தேவன் சோதித்து அறிகிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முக்கி முக்கி சொல்லி கொடுத்தவர். அநேக விஷயங்கள்ல, பணத்துல, பெருமையில, சுயநலத்துல என்னை போல நீ ஆகணுமேப்பா அப்படின்னு ஆண்டவர் நமக்கு முக்கி முக்கி சொல்லி கொடுத்து, அவருடைய சாயலை சொல்லி கொடுத்து, என்னை போல் நீங்க ஆயிரணும், என்னை போல் நீங்களும் பட்டம் வாங்கிடணும் அப்படின்னு அந்த நல்ல வாத்தியார போல உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவர். அவர் வச்ச பரீட்சை எப்படி? ஏனோதானோன்னு வாங்குற சம்பளத்துக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்கணுமேனு சொல்லி கொடுத்து பாஸ் ஆனானா ஃபெயில் ஆனா போங்கடா. உங்களுக்கு தெரியுமா, இது 2 சோதனை. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பொல்லாங்கனும் உங்களை சோதிப்பான், சாத்தானும் உங்களை சோதிப்பான், தேவனும் சோதிப்பார். தேவன் சோதிக்கிறதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் சத்தமா சொல்லுங்க, பாஸ் ஆகணும், பூரணராகணுங்கிறதுக்காக. அந்த சோதனையை நாம் எதிர்நோக்குவோமா அல்லது கஷ்டமா இருக்கு பரீட்சை வேண்டாம்னு சொல்லிடுவோமா? ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான். உங்களுக்கு தெரியுமா, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அறிவேன், ஆகையினால உன் சந்ததி இப்படியா இருக்கும்னு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு தேவன் சோதிச்சு பார்ப்பார். உன் இருதயம் எப்படி இருக்கு பாரு.
2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுப்பா. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி பாரு, நீ பணத்துக்கு தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற உனக்கே தெரியாமல் ஒளிந்து கொண்டிருக்கிற பொருளாசையை உனக்கு காண்பிப்பார். ஆமேன். வரப்போற வருஷத்துல காண்பிப்பார். இப்ப சத்தம் ஆமேன் சொல்லுங்க. நம்முடைய பெருமை நமக்கே தெரியாது, இதெல்லாம் காண்பிப்பார். சரி, பொல்லாங்கன் தேவன் சோதிக்கிறதை பார்த்தோம். இப்போ இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நமக்கு பரீட்சை தான். தேவன் எப்பயோ ஒரு தடவை சோதிப்பார், வருஷத்துல ஒரு தடவை அப்படி ஒரு பாடம் வச்சு நம்மளை பாஸ் பண்ண வைப்பார். ஆனா அனுதினமும் ஒருத்தன் பரீட்சை வைக்கிறாங்க. எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை மோசம் போக்கும் இச்சைகளாலே, லஸ்ட் ஆஃப் டிசீட். அப்படின்னா என்ன தெரியுமா? வாலிபர்கள் நல்லா கவனிக்கிறீங்களா? பாலிய இச்சை அது மோசம் போக்குற இச்சை. மச்சான் திருளா இருக்குடா, திருளா இருக்குல்ல. நம்ம வயசுல ஒரு எதிர்பாளரோட பழகிறது, பேசுறது, அவன் தோல்ல கை போட்டு வம்படியா இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பான். வாடா மெஸ்ஸுக்கு போவோம், வாடா லைப்ரரிக்கு போவோம்னு. ஆனா ஒரு பொண்ணு அங்கிருந்து சிக்னல் கொடுத்துரும், இவனுக்கு அப்படியே திருளா இருக்கான். இங்க வேத வார்த்தை சொல்லுது மோசம் போக்குகிற இச்சை. உங்களுக்கு தெரியுமா, நம்மை தேவனை விட்டு பிரிப்பதற்கு எத்தனையோ இச்சைகள் இருக்கு. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான இச்சைகள்லாம் இருக்கு, கவனிக்கணும். ஸ்ட்ராங்கான மோசம் போக்குகிற இச்சைகள். இத இன்றைக்கு தியானிச்சேன், என்கிட்ட இருக்கிற வேறொரு பைபிள்ல கூட தியானிச்சேன். நீதிமொழிகள் 30 எடுங்க. நீதிமொழிகள் 30. பத்தொன்பதாம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. 18-19. நீதிமொழிகள் 30, 18, 19. வாலிபர்கள் ஒருவர் எடுத்து வாசிங்க பார்ப்போம். பூரா இங்கிலீஷ் குழந்தைங்க, தமிழே வாசிக்க தெரியாது. சரி, இங்கிலீஷ்லயாவது வாசிங்களேன் சத்தமா ஒருத்தர். போதும். தமிழ்ல எப்படி எழுதிருக்கு தெரியுமா? இந்த வேறொரு மொழிபெயர்ப்புல, என்னால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் 3 உண்டு, உண்மையில் புரிந்து கொள்ளாத கடினமான விஷயங்கள் 4 உண்டு. என்னடா உன்னை புரிஞ்சுக்கிறவே முடியலடா. எத்தனையோ விஷயங்கள் புரிஞ்சு கொள்ளவே முடியல. இல்ல, இந்த ஞானிக்கும் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளவே முடியலையா. அது என்ன அப்படின்னா, வானத்தில் பறக்கும் கழுகு, பாறையில் ஊர்ந்து செல்லும் பாம்பு, கடலில் அசையும் கப்பல். இதெல்லாம் புரியாதா? எங்களுக்கு புரியும்டா. அந்த காலத்துல அறிவு இல்ல, சயின்ஸ் இல்ல, புரியல. நாங்க தான் இப்ப டிஸ்கவரி சேனல் பாக்குறோமே, நாங்க தான் எத்தனையோ விஷயங்களை இப்ப புரிஞ்சில்ல வச்சிருக்கிறோம். உனக்கு எல்லாம் புரியும். ஆனா மனுஷனே கழுக குறித்து பேசியிருக்கு, பாம்பை குறித்து பேசியிருக்கு, கடல்ல போற கப்பலை குறித்து பேசியிருக்கு.
அதெல்லாம் உயிர் இல்லாத அல்லது உயிருள்ள அழிந்து போகக்கூடிய ஜந்துக்கள். வாலிப சகோதரனே சகோதரியே, உன்னை குறித்து ஞானி சொல்லுகிறான், புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னது, என்ன எழுதியிருக்கு? ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மேல் வயப்பட்டிருக்கும் பொழுது, ஈர்க்கப்பட்டிருக்கும் பொழுது எனக்கு புரிஞ்சுக்கிறவே முடியல. புரியாத புதிரா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அன்பிரடிக்டபிள். அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ப்ரெடிக்ட்ங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? கணிக்கவே முடியாது. ரைட். எவ்வளவு பெரிய டிராபிக்லயும் ஒருத்தன் அப்படி வந்துகிட்டு இருந்தான்னா, சரி அப்படித்தான் வருவான்னு கணிச்சு நாம நெளிஞ்சு வளைஞ்சு போயிடலாம். இன்னைக்கு அநேகம் பேருடைய உயிர் தப்பிக்கப்படுது டிராபிக்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றதுனால. ஆனா இந்த வாலிப சகோதரன் சகோதரி இருக்கிறானே, அவன் போற வழி எப்பா அன்பிரடிக்டபிள், கணிக்கவே முடியல. டம்னு மோதிட்டாயா, அவ்வளவுதான், உடைஞ்சது கப்பல். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சபையில உட்கார்ந்திருக்க அநேக வாலிப சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கை அன்பிரடிக்டபிள், கணிக்கவே முடியல. ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, வாழ்க்கை சீர்குலைஞ்சு போயிடுச்சு. எத்தனை பேருடைய வாழ்க்கை சீர்குலைஞ்சு போய்கிட்டு இருக்கு. வாலிப சகோதரனே சகோதரியே, ஆஃப்டர் ஆல் ஒரு எதிர்பாரான் ஆப்போசிட் செக்ஸ். எத்தனையோ நட்புகள் இருக்கு, எத்தனையோ நண்பர்கள் உறவு இருக்கு. ஆனா அதெல்லாம் செய்ய முடியாத ஒரே ஒரு நட்பு, எதிர்பாராருடைய நட்பு. அன்பிரடிக்டபிளா இருக்கு. இவன் எப்ப செல்லு எடுப்பான், எப்ப காதுல வைப்பான், ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்ப ஹால்ல இருப்பான், எப்ப ஓரமா ஒளிஞ்சு போவான், கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த பொண்ணு எப்ப சமையல் கட்டுல இருக்கும், எப்ப பாத்ரூம்ல இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது. அப்பனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஆத்தானாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எங்க போகுது, எங்க வருது, எப்ப போகும், எப்ப வரும் தெரியாது, ஒரு வயலுக்கும் தெரியாது. deceitfulness of sin, பாவம், ஒரு ஈர்ப்பு, அவ்வளவா நம்மளை அன்பிரடிக்டபிளா செய்யுது. இது கேவலமா இல்ல? ஹலோ, நான் என்னுடைய வாழ்நாள்ல நான் வாலிபனா இருந்திருக்கிறேன். உங்களை மாதிரி எத்தனையோ உணர்வுகளுக்குள்ளாக இருக்கிறேன். ஆனா நான் ஞானம் அடைந்திருக்கிறேன். சோதிக்கப்பட்டு எவ்வளவோ அசௌகரியங்களுக்குள்ளாகி படிப்பை விட்டு நான் பாட்டுக்கு ரோட்ல நடந்துகிட்டு இருப்பேன். அப்போ நான் கடவுளை அறியாத அஞ்ஞானி. அப்ப என் மனசாட்சியே என்னோட பேசும். இங்க உட்கார்ந்து இருக்கிற வாலிப சகோதரனே சகோதரியே, உன்னுடைய மனசாட்சி உன்னோடு பேசல? நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், வேத வார்த்தை தெரியாமல் இருக்கலாம், ஆவியானவர் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். இந்த மட்டமத்தியான வெயில்ல இந்த ரோட்ல நான் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறேன். எதற்காக? நான் வயப்பட்ட அந்த பொண்ணு இந்த ரோட்ல இப்ப நடந்து வரும்னு எதிர்பார்ப்போட. மதுரை மெடிக்கல் காலேஜ் ரோட்ல நான் அப்படி ஒரு முறை நடந்து போகும்போது என்னுடைய மனசாட்சி என்னோட அப்படி பேசினது. யோகியா இருந்தவன், சினிமா பார்க்காதவன், குமுதம் கல்கண்டு ஆனந்தவிடம் கூட படிக்காதவன், சாமியார்னு பட்டம் வாங்கினவன், ஏண்டா நீ ஒரு பொண்ணுல வயப்பட்டு மட்ட மத்தியான வெயில இப்படி நடந்துகிட்டு இருக்கியடா, சாப்பிடுறத மறந்து. சகோதரனே சகோதரியே, உன்னுடைய மனசும் உன்னோட பேசும். தேவன் உண்டு பண்ணினது உங்களுக்கு தெரியுமா? ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு ஒரு வசனம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல எப்படி எழுதிருக்கு? டீப் காலத் த டீப். ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. அப்படின்னா என்ன? ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறதுனா என்ன நினைக்கிறீங்க? சொல்லவா? ஆவியா இருக்கிற கர்த்தர் உன் ஆவியிலே தொடர்பு கொண்டு உன் மனசாட்சியை தொட்டு, ஏண்டா
இப்படியாடா கெட்ட அலைவ பேசுவார். தாய் தகப்பன் புத்தி சொல்லியிருப்பாங்க, மூப்பர்கள் புத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆழத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும். நீங்க கடல்ல போய் நின்று பாருங்க, அந்த கடல் அலையின் ஓசை முடியட்டும்னு நீங்க காத்திருந்தா எவ்வளவு நேரம் நின்றுப்பீங்க? நிக்கணும். ஹலோ, பீச்சோட நின்று இந்த ஓங்க சத்தம் ஓயட்டும் அப்படின்னு நின்னா எவ்வளவு நேரம் நிக்க வேண்டியிருக்கும்? நீங்க அலைகள் ஓய்ந்து நீராடுவது ஆகக்கூடிய காரியமா? பைத்தியக்காரன். அலைகள் ஓய்கிறது என்னைக்கு? கடல் அலை ஓய்மாயா? அதே போல ஆழம், உன் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிற சத்தமும் ஓயாது. சகோதரனே, சகோதரியே, உன் மனசாட்சி தொடர்பு இருக்கு. உன்னை உண்டாக்குன கர்த்தருக்கு, ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தருக்கு உன் ஆவியிலே ஒரு தொடர்பு இருக்கு. தேவன் பேசுவார். புரிந்து கொள்ள முடியலையே, யாருக்கும் புரியாது. தகப்பனுக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது, மூப்பருக்கு தெரியாது, வாத்தியாருக்கு தெரியாது. ஆனா ஒரு நற்செய்தி உனக்கு மட்டும் தெரியும். அல்லேலூயா. நான் ஏன் இப்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் தெரியும், என்னை உண்டாக்குன கர்த்தருக்கும் தெரியும். அதனால அங்கிருந்து நூல் போட்டு எடுக்கிறாரு. ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. மோசம் போக்கும் இச்சை. மனுஷனே மோசம் போயிடாத. இன்னைக்கு எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையை அப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலிய இச்சையினால. திருமணம் ஆனவர்கள் கூட எங்க ஊர் பாஷையில சொல்லுவாங்க, ஆமா அவனா கிளிய போல பொண்டாட்டி இருந்தும் குரங்க போல ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி டயலாக் சூப்பரா இருக்குல்ல? கிளிய போல பொண்டாட்டி இருந்தும் குரங்க போல ஒரு வப்பாட்டி. மோசம் போக்கும் இச்சைகள். பணம் அது மோசம் போக்கும், தெரியுமா உங்களுக்கு? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த 2012 வருஷத்துல எந்த ஈர்ப்புக்கு இடம் கொடுக்க போறீங்க நீங்க? இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் ஒரு வீடு கட்டலாம், இன்னும் ஒரு இதையும் எனக்கு இருக்கிற நேரத்தை இன்னும் எப்படி எப்படியோ பிரயோஜனப்படுத்தலாம். பிசினஸ் பண்ணலாம், வீடு கட்டலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், புதுசா தொழிலை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலும் ஆழத்தை நோக்கி கூப்பிடும். ஆவியாயிருக்கிற கர்த்தர் உன் ஆவியிலே பேசுவார். The live wire will touch you. அப்ப உணர்வு வரும். அப்ப அந்த உணர்வுக்கு இடம் கொடு. கேட்கிற காது உனக்கு இருக்கட்டும். இன்னொன்றையும் புதிய வருஷத்துக்கு உங்களுக்கு சொல்லி புத்தி சொல்லணும்னு நான் உந்தப்பட்டேன். உங்களுக்கு தெரியுமா, சீசத்துவத்தை குறித்து எவ்வளவோ பேசியிருக்கிறோம் இந்த சபையில. எல்லாரையும் வெறுக்கணும், எல்லாவற்றையும் வெறுக்கணும் அப்படின்னு. ஆனா இன்றைக்கு காலையில உங்களுக்கு இந்த சபைக்கு புது வருஷத்து செய்தி என்ன ஆண்டவரே என்ன போது திருப்பி ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் இது முதல்
ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன? சமாதானத்தையா கொடுத்து வந்தேன் நினைக்கிறீங்க? பிரிவினையே கொண்டு வந்தேன், பிரிக்கத்தான் வந்தேன். எவ்வளவு நெருக்கமான உறவுன்னு வாங்க. தாயும் மகனும், தாயும் மகளும், மாமியாரும் மருமகளும் பிரிந்திருப்பாங்களாம். ஆமையா, இதை இயேசுதான் சொல்லணுமாக்கும். நாங்க தான் நித்தம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். என்னத்தை ஞானத்தை கண்டுபிடிச்சீங்க? அப்படித்தானே இருக்கு. இல்ல, அவர்கள் பிரிந்திருக்கிறது அக்கிரமத்து நிமித்தம் பிரிந்திருக்கிறார்கள். சபிக்கப்பட்ட உலகத்திலே பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், சாத்தானுடைய கிரியை பிரிவினைகளாக இருந்து கொண்டேதான் இருக்கு. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தம், ஆண்டவருடைய சீஷனாய் இருக்கிறது நிமித்தம், நித்தியத்தின் நிமித்தம், அழியாமையை சுதந்திரிக்கிறது நிமித்தம் நீ பிரிந்திருக்கிறாயா? வரப்போகிற வருஷத்துக்கு தீர்க்க தரிசனம். வரப்போகிற வருஷத்துல நாம் ஏதாவது ஒரு விதத்தில் சோதிக்கப்படுவோம். அப்போ பட்டயம் விழுகும். மரியாள் மேலே ஒரு பட்டயம் விழுந்தது. தான் பெற்றெடுத்த பிள்ளை, சிறியே உனக்கும் எனக்கும் என்ன, அவ்வளவுதான், பட்டயம் விழுந்தது. அதுபோல் இனி வரப்போகிற நாட்களிலே சத்தியத்தின் நிமித்தம், நான் சொன்னது போல ஆபிரகாம், தேவன் பேசிட்டார், இனிமே பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, அவன் கீழ்படுகிறதுக்கு புறப்பட்டு போய்கிட்டே இருப்பான். இப்ப என்ன ஆச்சு? என்னையா நல்லா படுக்கும்போது நல்லா தானே சமாதானமா படுத்தாரு என் வீட்டுக்காரரு, காலையில எந்திரிச்சு விருன்னு பிள்ளைய எடுத்துக்கிட்டு போறாரு, என் கூட பேசாம, பேச்சு கொடுத்தாலும் பேசாம போறாரு. எங்க போறாரு? மோரியா மலைக்கு போய் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பலியிடும்படிக்கு, கீழ்ப்படியும்படிக்கு, தேவனுடைய பரீட்சையிலே பாஸ் பண்ணும்படிக்கு. அல்லேலூயா! வரப்போகிற வருஷத்திலே நீயும் நானும் அப்படி சோதிக்கப்படுவோம். இயேசுவினுடைய வார்த்தை நம்மை பிரிக்கும். 5 பேர் இருக்கிற வீட்டில் 2 பேர் 3 பேர் பிரிக்கும். இந்த சபையை பிரிக்கும். தகப்பனையும் மகனையும் பிரிக்கும். புருஷனையும் மனைவியையும் பிரிக்கும். மாமியாரையும் மருமகளையும் பிரிக்கும். பாக்கியவான்கள். பட்டயம் என்மேல் விழட்டும். உங்களுக்கு தெரியுமா, இயேசுவுக்கு சீசர்களாய் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உலகம் கொடுக்க கூடாத சமாதானம் நமக்கு இருக்கும். அல்லேலூயா! அதாவது நானும் என் குடும்பமும் என் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறது, அது ஒரு சமாதானம். அது என்ன சமாதானம்? உலகம் கொடுக்கிற சமாதானம். இயேசு கொடுக்கிற பட்டயத்தினால் யுத்தத்துக்கு பின், போர்க்களத்துக்கு பின் ஒரு நிரந்தரமான நிச்சயமான சமாதானம் உண்டாகும். உலகம் கொடுக்க கூடாத சமாதானம். அங்கே 5 பேர் இருக்கிற வீட்டில் 2 பேர் 3 பேர் பிரிக்கப்படுவார்கள். சபையில பிரிவினை உண்டாகும். அதற்கு தயாரா? மோசேயை போல் கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? இதே சபையில பலமுறை பிரசங்கித்திருக்கிறேன், திரும்பவும் சொல்றேன். கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் அப்படின்னு நான் கேட்டேன்னு சொன்னா, என் மனைவி வந்து நின்னா நல்லது, என் புருஷன் என் பட்சத்துல வந்து நின்னா நல்லது. இல்ல அப்படின்னா, ஐயோ இவ்வளவு நாள் குடும்பம் நடத்திட்டு இப்படியா அப்படின்னு பொங்கல பையல மாதிரி அழக்கூடாது. புருஷர்கள் கொண்டாட்டி கண் வடிக்கிறான், கண்ணீர் வடிக்கிறான். புருஷன் ஆவிக்குரியவனா இல்லன்னு சொன்னா நீங்கள் முக்காடு போட்டு கொண்டவர்களாய் ஸ்திரீகளை போல் அழிந்து கொண்டிருக்க கூடாது. புருஷர்களாயிருங்கள், இயேசுவுக்கு சீக்கர்களாயிருங்கள். புருஷனை இழக்க தயார், மனைவியை இழக்க தயார், ஏன் சபையிலே இழக்க தயார். ஒட்டுமொத்தமா அத்தனை பேரும் சேர்ந்து தேவன் உன்னோடு இருக்கிறார்னு சொல்லியும் தேவன் என்னோடு இல்லைன்னா, ஆனா இயேசுவின் சீஷனா இருந்தேன்னா
நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய் விடுவீர்கள், நான் தனியா இல்லை, நானும் என் பிதாவுமா இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சீசத்துவம் இந்த புதிய வருஷத்துக்கு செய்தி. We will be misunderstood. நாம் தவறாய் கணிக்கப்படுவோம். நம்முடைய நீதி பாவமாய் பேசப்படும். தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை பிரிவினை உண்டாக்கும். ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். யூதா எழுதின நிருபம் 12ஆம் வசனம். அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப சகோதரனே, சகோதரியே, யூதா எழுதின நிருபம் 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு. சபையில எல்லாரோடும் சமமாய் பந்தி இருந்து அப்பம் விட்டு போன வாரம், இன்றைக்கு சாப்பிட்டு பயமின்றி, கர்த்தருடைய அவருக்கு பயப்படுகிற பயமின்றி. இந்த பயம் இல்லாமைக்கு காரணம் என்ன தெரியுமா? தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். வார்னிங், எச்சரிப்பு. சகோதரனே, சகோதரியே, எனக்கு தெரியும். வாலிபர்களே, ஐ நோ வாட் ஐ டூ. உங்களை நீங்களே மேய்த்துக் கொள்ளுகிறீர்கள். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். இவர்கள் சபையிலே உட்கார்ந்திருப்பார்கள், சபையிலே விருந்துண்பார்கள், ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் அப்பம் விட்டு கூட அவர்கள் ஒன்றர கலந்திருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் பயம் இல்லை. பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? எனக்கு சரின்னு, எது சரின்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. என்னை நானே மேய்த்துக் கொள்ள முடியும். ஐ நோ வாட் ஐ டூ. என்ன செய்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நானே பொறுப்பு. எனக்கு எல்லாம் தெரியும். இவர்கள் யார்? தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். ஆனா இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள், இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்கள். புயலினுடைய அகோரத்தை பார்த்தா, பொட்டானிக்கல் கார்டன்ல போய் பார்த்தா மரம் பூரா புடிங்கி கிடக்கான், வேரோட சாஞ்சு கிடக்கு. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். எனக்கு நல்லது கெட்டது தெரியும், எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டியதில்லை, நான் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, எனக்கு யாரும் மேல 1 2 இருக்க வேண்டியதில்லை. ஐ ஆம் யுவர் ஈக்குவல். மனைவியே, புருஷனுக்கு நான் சமம், அவர் சொல்லி நான் கேட்க வேண்டியதில்லை. உங்களையே நீங்கள் மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். பிள்ளைகளே, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. தே ஆர் ஓல்டு ஃபேஷன்ட். அந்த காலத்து ஆட்கள். என்னுடைய பிரச்சனை அவர்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், என் சகாக்களுக்கு தெரியும். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள். நீங்கள் கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை குறித்து உண்மை இல்லாமல் போகட்டும். ஆமென். இல்ல, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன்,
கர்த்தருக்கு பயந்து சபையிலே ஐக்கியப்படுகிறவன், நான் என்னையே நான் மேய்த்துக் கொள்ள மாட்டேன், கர்த்தர் என்னை மேய்க்கிறார், தேவன் கொடுத்த மேய்ப்பர்கள் என்னை மேய்க்கிறார்கள், பெற்றோர்கள் மூப்பர்கள் எனக்கு பாதுகாப்பாய் அரணும் கோட்டையுமாயிருக்கிறார்கள், நான் சபையில் பத்திரமாயிருக்கிறேன் என்று சொல் சகோதரனே சகோதரியே. பாக்கியவதி நீ, பாக்கியவான். ஜெபிப்போம்.